எல்லா நாளும் பெர்ஃபெக்ட்டா லஞ்ச் பாக்ஸ் குடுத்துற முடியாது இல்லையா? அந்த மாரி டைம்ல இந்த தக்காளி தொக்கு ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா 2 தோசை சுட்டு இந்த தொக்க வச்சு குடுத்து அனுப்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 5 பெரிய சைஸ் தக்காளிய இந்த மாரி ஒண்ணும் பாதியுமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கட்டி பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இப்ப அடுத்ததா ஒரு கடாயில 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே அரைச்ச தக்காளி மிளகாத்தூள் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த எண்ணெய் எல்லாத்தையும் இந்த தக்காளி தொக்கு நல்லா உறிஞ்சிரும். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன கட்டி அளவு வெல்லம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டி அதிலிருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அடிக்கடி இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டியான தக்காளி தொக்கு ரெடி. இந்த தக்காளி தொக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்குலாம் இது இருக்காது. இட்லிக்கு கொஞ்சம், பூரிக்கு கொஞ்சம், சப்பாத்தி கொஞ்சம் சீக்கிரமே வச்சு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.